ஹாய் மக்களே, வணக்கம். ஸோ நம்ம போன வீடியோவில் விஜய் பற்றி பார்த்தோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஸ்டாலின். ஸோ அவரை பற்றி பார்ப்போம். நண்பா நான் என்ன சொல்ல வரேன், இந்த குடும்ப அரசியல் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப நாளாக இருக்குது. ஸோ கலைஞர் இருந்தார், இப்போ ஸ்டாலின் இருக்காரு, அப்புறம் உதயநிதி வந்துட்டான், அப்புறம் வந்துட்டு யார் வருவாங்கன்னு தெரியாது. ஸோ இன்ப நிதிலாம் கணக்கு சான்ஸே இல்லை, விட மாட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், டிஎம்கே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லது பண்ணுறாங்க. என்னன்னா அவங்க கொள்ளடிக்கணும். டிஎம்கேனா அராஜகம், ஊழல், லஞ்சம், கொலவெறி எல்லாமே நடக்கும். அது இப்ப இல்ல, அவங்க அப்பா இருக்கும்போதே கலைஞர் இருக்கும்போதே இருந்தது. ஸோ இது வந்து ஏடிஎம்கே வந்து ஆப்போசிட்டா நின்று எம்ஜிஆர் ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் 10-15 வருஷம் மொத்தம் செத்து போயிட்டாங்க டிஎம்கே. ஹிஸ்டரி பிரகாரம் எம்ஜிஆர் இருக்கும்போது நமக்கு தெரியாது. நீனும் சின்ன பையனா இருப்ப, நானும் சின்ன பையனா இருந்தது தெரிஞ்சிருக்காது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 15 வருஷத்துக்கு வனவாசம் அமைச்சிட்டாங்க. இப்ப இடையில ஜெயலலிதா வந்து ஒரு 10 வருஷம் வனவாசம் அமைச்சாங்க. அவங்க செத்த பிறகுதான் அடுத்த எலெக்ஷன் வந்துட்டாங்க. ஏன்னா யாரும் இல்ல இங்க ஸ்ட்ராங்கான ஆள் இல்ல. ஸ்ட்ராங்கான அதாவது எம்ஜிஆரும் கிடையாது, ஜெயலலிதாவும் கிடையாது. ஆப்போசிட்ல இந்த சைடு பார்த்தீங்கன்னா கலைஞரும் கிடையாது. சோ இவங்க 2 பேர் கட்சி தாண்டி எவனுமே இல்ல. எல்லாமே கூட்டணி, எல்லாமே வந்து பொட்டி வாங்கிட்டு உசாராயிட்டு ஜாலியா இருக்கிற பசங்க. சோ இவனுங்க வந்துட்டு பார்த்தா மக்களுக்காக எவனுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கேல அவ்வளோ கட்சி இருக்காங்க, அவ்வளோ கட்சி கூட்டணி சேர்ந்திருக்காங்க. இவங்க எல்லாமே மக்கள் நல்லது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா? எல்லாமே ஜாலியா பணத்தை வாங்கிட்டு சும்மா சப்போர்ட் வாங்கிட்டு ஒதுங்கி இருக்காங்க, நிக்கிறாங்க. சோ நான் என்ன சொல்றேன், டிஎம் காட்சி தொடர்ந்தா என்ன பிரச்சனை? தொடர்ந்துச்சுன்னு வச்சுக்க, இப்போ ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்றாங்க. போன 5 ஆண்டுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இல்ல நான் என்ன சொல்றேன்னா, போன 5 ஆண்டுக்கு என்ன சொன்னாங்க, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னாரு. ஸோ ஏதோ மக்கள் நம்பி அந்த யாரும் இல்லை, ஓட்டு போட்டாங்க. ஆனா இந்த வாட்டி சத்தியம் அப்படி இல்லைன்னா டிவிக்கு ஒரு விஜய் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. ஆப்போசிட்ல பயங்கர ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்காரு, சிங்கிளா உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்து போன 5-10 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயலலிதா ஜெயிச்சா மாதிரி சப்போர்ட் யாருமே கூட்டணி இல்லாம தனியா ஜெயிச்சாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி ஜெயிச்சு அவங்க கண்டினியூ இருந்தாங்க. ஊழல்லாம் வந்து அப்படியே செத்து போயிட்டாங்க. சரி, அவங்க கடைசி விட்டுரு. இப்போ வந்து உன்னை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தொடர்ந்தா என்ன? நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இவங்களை வந்து திமுக பத்தி நான் குறையலாம் சொல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நல்லவங்க தான் செய்யறாங்க, ஓகே. இவங்க என்ன இதே வந்து நீ உள்ள ஒருத்தன் வரானா, நீ செய்யாம இருக்க போய் தானே வரான். நீ செஞ்சுட்டா நீயே வந்துக்கலாம்ல. இதே உங்க ஒண்ணு சொத்து இல்லையா, என்ன இல்ல, நல்லா சம்பாரிச்சிட்டீங்க, இல்ல செட்டில் ஆயிட்டீங்க, பேரம் பேத்தி எல்லாமே இருக்கு. இப்ப உங்களுக்கு வாரிசு இருக்கு. நீ இதை செஞ்சேன்னா அப்படியே உன் வாரிசே வரும்ல. நீ குடும்ப வாரிசுன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. செய்யறாங்கப்பா. ஸ்டாலின் சாரு வேற ஒருத்த வந்து செய்யறதுக்கு நீ ஏன் இடம் கொடுக்குற? அது நீயே பண்ணணும்ல. நல்லது பண்ணா நீயே நீயே இருந்துட்டு போலாம்ல. உன் பையன் வருவான், அடுத்த உன் பேரவனும் வருவான்ல. வரலாம். ஆனா ஏன் செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல வரேன். யாரும் இல்லன்றதால மிதப்பு நம்ம தான்டா விஜய் வந்தாரு. இப்ப வந்துட்டு எல்லாமே சுறுசுறுப்பா இருக்காங்க. இப்ப எல்லாமே தெருவா கையெழுத்து கும்பிட்டு போறாங்கல்ல. எங்க போனாங்க? சோ அதனால வந்துட்டு எல்லாமே. சோ உன்னோட கருத்து ஸ்ட்ராங்கா என்ன சொல்ற? டிஎம்கே தொடர்ந்தா தமிழ்நாட்டுக்கு நல்லதா இல்லையா? டிஎம்கே தொடர்ந்தா அவங்க நல்லதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சரி, ஏன்னா அவங்க வந்து இந்த எலெக்ஷன் டயத்துல மட்டும் வருவாங்க. ஒரு 5000 ரூபாய் கொடுத்தா உன் குடும்பம் நீ சோறு சாப்பிட்றியா? ஒரு பொம்பளை அன்னைக்கு வீடியோல கூப்பன் தரேன் பீத்திக்கிறாங்கல்ல. சோ அந்த 8000 கூப்பன் என்ன மைத்துக்கு யூஸ் ஆகும்? என்ன சொல்றேன்னா, சரி ஓகே, ஃப்ரிட்ஜ் உன்னால 8000 ரூபாய்க்கு நல்ல ஃப்ரிட்ஜ் வாங்க முடியுமா? எவ்வளவு டிவி வாங்க முடியுமா? இல்ல வாஷிங் மிஷின் தான் வாங்கிடுவியா? என்ன வாங்க முடியும்? 8000 என்ன சொல்றேன்னா, இந்த மக்கள் கையிலும் தப்பு இருக்கு. ஏன்னா இலவசம் வேணாம்ப்பா, எங்களுக்கு வேலையை கொடுங்க, கம்மியா பஸ்ல இது வேணா விடுங்க, எல்லாம் விடுங்க. இலவச பஸ் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். இல்ல ஓசி பஸ்ல இலவசமா கொடுத்து நீங்க கொள்ளடிக்கிறீங்க. எல்லாம் ஒண்ணுதானே. அதாவது 2 ரூபா கொடுத்து 10 ரூபா கொள்ளடிக்கிறீங்க. அது கொடுக்காம இருங்க. நார்மலா பஸ் டிக்கெட் போடுங்க. என்ன பச்சை போடு புழு போடு ஒரே போடாக்கு. அது என்ன பச்சை போடு புழு போடு டீலக்ஸ் எல்லாம் ஓட்ட வண்டிதான். நீங்க வந்து என்னன்னா ஒரே போடு இதான் ரேட்டு, இப்படி ஏறிப்போ அவ்வளவுதான். டீலக்ஸ் என்ன அந்த இது ஏசி இதெல்லாம் எல்லாம் ஒரே வண்டி தான். எல்லாம் அதே பைதால தான் போகுது, இதேதான் வருது. சரி, அப்புறம் இவங்க வந்து குடும்ப அரசியல் தொடர்றாங்க, யாருக்கும் பிடிக்கல. ஓகேவா? சோ அந்த விஷயம் ஓகே. இந்த ஒயின் ஷாப்னு ஒண்ணு இருக்குல்ல, நான் மூடுற சொல்லிட்டு அந்த வாயில ஏன் வர மாட்டேது? ஒரே ஒரு விஷயம் சொல்லவா, விஜய் வந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட அப்பா வந்தாலும் சரி, ஒயின் ஷாப் மட்டும் மூட மாட்டாங்க. எழுதி வேணா வச்சுங்க. அதுலதான் வருமானம் அதிகம் வருது கவர்மெண்ட்டுக்கு. அது இல்லைன்னா வருமானமே கிடையாது. எலெக்ஷன்ல இவன் இல்ல, எவ்வளவு பேர் நல்லவன் எவ்வளவு பேர் வந்தாலும் கூட இதை மட்டும் ஒயின் ஷாப் மட்டும் மூட மாட்டாங்க. ஏன்னா அதை மூடிட்டேன்னா கவர்மெண்ட்டுக்கு வருமானம் கிடையாது. அதுலதான் நீ கோடி கோடியா சுருட்டுற. அதை மட்டும் மூடிட்டாங்கன்னா தமிழ்நாட்டுல வேற எதை வேணாலும் மூடிடுவாங்க. சோ இப்போ ஒயின் ஷாப் மூட மாட்டாங்க, ஓகே. பட் ஆனா இவ்வளவு பேர் சாவறானுங்கல்ல,
இப்போ இடையில அந்த ஒயின் ஷாப் இல்லாம வில்லேஜ்ல சோ இப்போ ஒருத்தன் கல் இறக்க போனான், ஆ. போலீஸ்காரன் இஷ்டத்துக்கு சுட்டுட்டான் முட்டியில. அது வந்து டிஎம்கே பத்தி எதுவுமே பேசல. வராது. நான் ஆளுங்கட்சியில நாங்க என்ன போய் வெளிய கொண்டு போவோமா? இல்ல நான் என்ன சொல்ல வரேன், நீங்க சரக்கு விக்காம போ, அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஒருத்தன் கல்லு இறக்கணும், ஓகேவா? சோ அவனை போயிட்டு நீங்க போலீஸ்காரன் போயிட்டு சிங்கம் சூர்யா மாரி சுட்டு அவனை பெட்ல படுக்க வச்சுட்டாங்க. சோ அவனை டிஸ்மிஸ் பண்ணல. ஆனா இப்போதைக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அத பத்தி இந்த ஆள் பேச மாட்டேங்கிறான். இப்ப இந்த அஜித் கொன்னாங்கல்ல, அத பத்தி இந்த ஆள் பேச மாட்டேங்கிறான். இப்ப இடையில இப்போ ஒரு பொண்ணு அந்த ரெஸ்ட் ரூம் போகும்போது பிரச்சனை ஆயிடுச்சு, தெரியும்ல? வீடியோ பாத்தியா? நியூஸ் கேட்டியா? நியூஸ் கேட்டேன். ஓ வில்லேஜ்ல எப்படி போவாங்க, மறைவா போறதுக்கு ஒரு காட்டு பகுதிக்கு போவாங்க. சோ அது எல்லாமே செஞ்ச விஷயம் தான். சோ அங்கேயும் ஒருத்தன் தூக்கின்னு போயிட்டு அந்த பொண்ணை ரேப் பண்ணி சாவடிச்சிட்டு இருக்கிறான். புடிச்சிட்டாங்க, ஒருத்தன் புடிச்சிட்டாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. அவன் தானா சொல்ல, அதுக்கும் இந்த ஆள் குரல் கொடுக்க மாட்டேங்கிறான். சோ எந்த விஷயத்துக்குமே வந்து ஸ்டாலின் குரல் கொடு. ஆனா கரூர்ல அவ்வளவு பேர் செத்தானுங்க, அதுக்கு மட்டும் இவர் நைட்டா போயிருக்காரு. அப்ப யாரோட உள்குத்து? அரசியல் உள்குத்து. இவனோட உள்குத்து தான், ஸ்டாலினோட உள்குத்து. பிளஸ் செந்தில் பாலாஜின்ற நாய், நான் ஓப்பனா சொல்றேன், செந்தில் பாலாஜி நாய் தான் வந்து போட்டு தள்ளிச்சு. அதனாலதான் அந்த நாய் கரூர்ல மதிப்பு இருக்குன்னு சொல்லி அந்த நாயை தூக்கி கோயம்புத்தூர்ல போட்டாங்க. அங்க எப்படி உனக்கு ஓட்டு போடுவாங்க? இப்பதான் செந்தில் பாலாஜி நேற்று கூட ஒரு நியூஸ்ல பார்த்தேன், அவர் வல்லவர் நல்ல பொம்பளை, வல்லவர் நல்லவர். எனக்கு தான் ஒரு கோடி குத்தா, நல்லவன் தான் நான் சொல்லுவேன். எனக்கே ஒரு கோடி குத்துட்டு என்னை சம்மந்தப்பட்டவன் யாவனா காயம்பட்ட நான் சும்மா இருப்பேனா? நான் நல்லவன் சொல்லணும் அவனை. பணத்தை மீறி ஒருத்த மனுஷன் தான் முக்கியம். அது இப்போ காலகட்டத்துக்கு பணம் தான் முக்கியன்ற மாதிரி தோணுது. இந்த வார்த்தை இல்ல, பணம் தான் இங்க முக்கியம் நண்பா. பட் நான் உனக்கு ஒரு கோடி தரேன், தந்துட்டு உன் தம்பியும் அண்ணனை போய் நான் அடிச்சு மூக்கெல்லாம் உடச்சிட்டு வந்தேன்னா, நான் இல்ல எனக்கு வந்து அவன் வந்து எனக்கு 1 கோடி கொடுத்தான் என் நண்பன், அவன் நல்ல விட்டுவியா? அதே மாதிரி தான் இந்த நாய். என்னதான் அவங்க கரூர் நாய்க்கு தொகுதியில நல்லது செஞ்சாலும் மக்கள் வந்து விரட்டி அடிச்சிருவாங்க, அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவன் 41 பேர் கொண்டு இருக்கான், 41 பேர் 43 கொண்டு இருக்கான். எல்லாமே கரூர் மக்களா இல்ல அதர் ஊர் மக்களா இருக்கலாம். பட் நீ தானே பிளான் பண்ண, எல்லாமே சொல்றாங்கல்ல. சோ நீ ஏன் பார்க்க போன ஸ்டாலின்? மற்றதெல்லாம் போலாம்ல. அஜித் பையனை கொண்டாங்க, போலாம்ல. தூத்துக்குடியில இப்போ எடப்பாடி வந்து ரொம்ப நல்ல மாதிரியே பேசினால, தூத்துக்குடியில கொண்டாங்க தெரியுமா? 9 போலீஸ், அதுல ஒருத்தர் செத்து போயிட்டான், ஒருத்தர் 2 பேர் செத்து போயிட்டான். மீதி இவங்க எல்லாம் தூக்கு தண்டனை கொடுத்தாங்க தெரியுமா உனக்கு? தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க, இன்னும் நிறைவேற்றல. சோ அவ்வளவு கொடும்பாயெல்லாம் இருக்கானுங்க. சோ ஏடிஎம்கே நல்லவங்க கிடையாது, டிஎம்கே நல்லவங்க கிடையாது, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும். இவங்களை அடிச்சு காலி பண்றதுக்கு தான் விஜய் வந்துருக்குது. சோ உன் விஷயத்துல சொல்ல போனா டிஎம்கே தொடரக்கூடாதுன்றியா? நான் என்ன சொல்றேன்னா, இந்த ரெண்டுமே வேண்டாம். புதுசா ஒரு விஜய் ஒரு ஆளு, நான் விஜய்னு சொல்லல, யாரோ வந்துட்டு போன மெஜாரிட்டி யாருக்கும் விஜய் தான் வரணும், வேற யாரும் இல்ல. வேற ஆள் இல்ல, கிடையாது. இப்போ டிஎம்கே தொடர்ந்தா என்னோட கருத்து கணிப்பு என்னன்னா, டிஎம்கே தொடர்ந்தா மறுபடியும் லஞ்சம், கொலை, கற்பழிப்பு, அப்புறம் கொள்ளடிக்கிறது, இந்த வடநாட்டு மக்கள் இவங்க எல்லாம் வந்துனேதான் இருப்பாங்களா கண்டி. எல்லா வேலையிலும் இருக்கான் வடநாட்டு ஆளுங்க. இந்திக்காரன் இல்லாத இடமே கிடையாது. கக்கூஸ் கழுவுறதுல இருந்து, கார் ஓட்டுறதுல இருந்து, டெலிவரி ஒர்க்ல இருந்து, ஐடி கம்பெனி எல்லாத்துலயுமே இருக்கான். செக்யூரிட்டி ஆபீஸ் எடுத்துன்னு வச்சுக்கேன், மொத்த பேர் இந்திக்காரன் தான் இருக்காங்க. கேட்டா வந்து எங்களுக்கு சம்பளம் ஜாஸ்தியா இருக்கு, நம்ம மக்கள் செய்ய மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஏன் செய்ய மாட்டாங்க? செய்வாங்க. கரெக்டா வேலை கரெக்டான டைம் கொடுத்தானா செய்ய போறான். அதனால வந்து அவனுக்கு எல்லாமே இருக்கானுங்க. பட் எல்லா வேலையிலுமே இருக்கானுங்க, எதையும் இருந்தாலும் கண்டுக்க மாட்டான். சோ பிஜேபி கூட மறைமுக கூட்டணின்னு சொல்றாங்க. பட் நமக்கு என்னன்னு தெரியாது அரசியல் பத்தி. அவங்க உள்ளுக்குள்ள டேபிள் என்ன பேசலாம் அது மட்டும் தான். இப்ப என்னன்னா இன்னும் ஒரு 10 நாள் இருக்கு, தெரிஞ்சிடும். ஆனா டிஎம்கே பார்த்தோன்னு வச்சுக்கேன், இங்க போறாங்க அங்க போறாங்க, உதயநிதி ஸ்டாலின் தனித்தனியா பேசுறான், இந்த ஆளு தனியா பேசுங்கிறான். 2 பேரும் ஒன்னும் பெருசா ஒரு மேடையில் பேசல, அப்பனும் புள்ளி எதுவும் பேசல. முன்னாள் சிஎம் சரி, முன்னாள் அவங்க நினைச்சிட்டாங்க நான் என்னதான் பேசாலும் நம்ம வந்துருவோம். உன்னோட கருத்து? ஏன்னா அவங்க ஆள் இல்ல. ஆமா, விஜய் பூந்துட்டாரு. இவங்க நினைக்கிறாங்க விஜய் ரசிகர் பேசுவாங்க, ஓட்டலாம் போட மாட்டா அவங்க நினைப்பு. ஆனா அப்படி நீ யாரும் சரி. இப்போ உதயநிதியில திடீர்னு போன கதை தான், திடீர்னு தூக்கி சப்சிடியூட்டா கொடுத்து விட்டாரு துணை முதலமைச்சரா, டெப்டி சிஎம். அது எப்படி நீ கொடுக்கலாம்? அதுதான் உனக்கு கேக்குறேன், அதுக்கு எப்படி கொடுக்கலான்னு கேக்குறல. அது என்ன தகுதியில அந்த கொடுத்தாங்க அவனுக்கு, உதயநிதி ஸ்டாலினுக்கு? நம்ம தானே அரசாங்கம், நம்ம போடுறதா. அப்ப இதுக்கப்புறம் டிஎம்கே இருந்தா இல்லைன்னா அப்ப நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்புறம் கீழே எவ்வளவு பேர் இருக்கிறான்? அவங்க கூட அவங்க கட்சியில உழைச்சி நாயா பேயா உழைச்சி எவ்வளவு பேர் இருக்கான்? இது ஒண்ணு கொடுக்கல, அவன் பையனுக்கு பேரு இருக்கான், அந்த ஊழல் வச்சான். ஊழல் எத்தனை வருஷம் இருந்து அவனுக்கு போட வேண்டியானா அவன் இப்ப கேஸ் போட ரெடியா இருக்காங்க. இப்போ சப்போஸ் டிஎம்கே தோத்துட்டு விஜய் வந்துட்டான்னு வச்சுக்கேன், எல்லாரும் தீவுல போடுவாங்க சேர்ந்து. சத்தியமா அவன் போடுவான். எது சொல்ல வரனா, உதயநிதிக்கு திடீர்னு கொடுத்தாங்க, என்ன தகுதிக்கு நீனே கேக்குற, ஓகேவா? அவனுக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க, கொடுக்கல. சோ ஸ்டாலின் வந்து சும்மா பேச்சுக்கு தான் நல்ல மாதிரி. வந்து என்ன தெரியுமா, இப்ப நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். இப்ப வந்து விஜய்க்கு வந்து என்ன தெரியும், அரசியல் பத்தி என்ன தெரியும் சொல்றாரு.
நேத்து இல்ல நான் சொல்லிடுறேன். ஒருத்தன் கேள்வி கேட்டான். நான் அதுக்கு என்ன சொன்னேன், சரி உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. ஸ்டாலினை விடுங்க. பல வருஷம் ஆமா, இருந்திருக்காரு, ஆமா, தெரியும். ஆமா. அவரு ஓகே, ஓகே. சென்டிமேனா அவருக்கு சில விஷயம் அரசியல் தெரியும், தெரியாமலாம் இருக்காது. ம். இவருக்கு என்னது, இவரை மட்டும் துணை மேல போட்டி, அப்ப விஜய்க்கு என்ன தெரியும்? அப்ப இந்த கேள்வி வைக்கணும்ல நீங்க. அது கேட்கத்தான் செய்யறாங்க. மக்களுக்கே தெரியும். நம்ம தான் சொல்லணும் அவசியம் இல்ல. உதயநிதி ரெண்டு படம் அடிச்சா அவருக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. அவனை போய் நாளைக்கு துணை முதல்ல போட்டிருக்கீங்க நீங்க. ஸ்டாலினை விட அவரு பணம் கொட்டவர் அவருக்கு தெரியும் எல்லா விஷயம். அவரை விட அவரை நான் சொல்ல வரல. அவர் அப்ப கூட இருந்தாரு, எல்லாம் தெரியும். அரசியல் முக்காவாசி ஃபுல்லாவே தெரியும் அவருக்கு. இப்பதான் அவரே முதலமைச்சர் வந்திருக்காரு. சரி உன் பையனை மட்டும் எப்படி துணை அமைச்சர் போடுவேன்? இப்ப விஜய்க்கு ஒண்ணும் தெரியாது, அரசியல் என்ன தெரியும் சொல்ற. படம் நடிருங்க, உன் பையன் 2 படம் நடிச்சான், அவன் முகம் தெரிஞ்சு நீ துணை முதல்ல போட்ட. அப்ப எவ்வளவு பேர் உன் கட்சியில இருக்கான், அவனை போடு. அதுதான் கிடையாது. நாங்க தான் நிப்போம். என் ரத்தம் தான். அப்ப விஜய் மட்டும் நீ குறை சொல்லக்கூடாது இல்ல? சொல்லக்கூடாது. ஆனா சொல்றானே வாய், அந்த நாரவாய் என்ன பண்ண முடியும்? இந்த மக்களுக்கு தெரியுமா இருக்க, பைத்தியாரங்களுக்கு தெரியும். டீம் இருக்கத்தான் செய்வேன். ஆளாளப்பட்ட எம்ஜிஆர் நல்லது பண்ணாரு சொல்றாங்க. அவரோட பர்சனல் லைஃப் விட்டுருங்க. மக்கள் விஷயத்துல வந்து நல்லதான் பண்றாரு. சோ எம்ஜிஆரோட எல்லாம் பண்ணிப்பா, எல்லாமே மக்கள் நல்லதானே பண்ணாரு. ஆமா ஆமா. அந்த பர்சனல் விஷயத்துல நம்ம யாரும் தலைவர். ஆமா. இப்ப விஜய் அவர் சொல்ல இருந்த ஒரு பொம்பளை சொல்லிச்சு, குப்பல்ற 4 பொண்டாடி, அது உண்மைதான். அவன் வைப்பான்பா, இல்லாதவன் 4 பொண்டாடி அவன் வச்சுட்டு போட்டோம். அதை விட நீ கட்சிக்கு என்ன பண்ற, அதை மட்டும் நீ பாரு. செய்யாத நீ சொல்லு. இப்ப விஜய்க்கே ஓட்டு போடுங்க. அவர் இப்ப செய்யறாரு தெரிஞ்சிரும்ல. நீ வந்து நான் என்ன சொல்றேன்னா, எப்பயுமே ஒருத்தனை அவன் செய்ய மாட்டான் இப்ப 2 கட்சி தான் நீ போடணும். அவனை போட்டு பாரு, அவன் செய்யாட்டே பரவாயில்லப்பா, ஒரு தடவை வந்தா தெரிஞ்சிரும்ல. வந்தாதானே. இப்ப விஜய் வந்து எல்லாம் செய்ய மாட்டேன் நீ அவனை ஜெயிக்க வச்சு பாரு, செய்யலாம் அப்புறம் சொல்லு. இவங்களுமே தானே இவர் இருக்கான்னு விட்டுரு. கண்டிப்பா. ஒரு தடவை வந்தாதானே தெரியும். அதனால வந்துட்டு டிஎம்கே தொடர்றது வேஸ்ட்ன்ற. டிஎம்கே தொடர்ந்தா மக்கள் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ரெட்டலை தந்தாலும் மக்கள். ஆனா அவன் வந்து சினிமால தலையிட மாட்டான். ஓகே. சோ இப்போதைக்கு மாற்றம் தேவை. உனக்கு மாற்றம் தேவை. விஜய்னு சொல்லுவாங்க, வேற ஆள் இல்ல, கிடையாது. வந்தா விஜய் வந்தாதான் உண்டு, இல்லன்னா இது திமுக வந்துரும். மறுபடியும் அதே குப்பை தான், அதே ட்ரைனேஜ் தான். இந்த ஒரு தடவை வாய்ப்பை விட்டுட்டீங்க, போச்சு, முடிஞ்சு வச்சு தமிழ்நாடு. அவ்வளவுதான். கரெக்டா சொன்னேன். விஜய் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அவன் நடிக்க போயிட்டே இருப்பாப்ல. 2000 நடிக்க மட்டும் சொல்லிட்டாப்லையா? அதெல்லாம் இல்ல, தோத்தா ஒரு அறிக்கை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. நாளைக்கே ரெடியா இருக்காங்க. வார்த்தை இது வரைக்கும் விஜய் வாயில வரவே இல்ல. ஜெயிக்கிறோம், அவரு ஜெயிப்பாரு. நான் அப்படி சொல்ல வரல. மக்கள் முட்டா குதி மக்கள் மறுபடியும் அதுக்கு போட்டு சொல்ல முடியாதுல்ல. இப்ப வந்து விஜய் வந்து நீங்க வந்து உங்க செய்யணும் வராரு, நீங்க போடலன்னா அவரு மேல தப்பு கிடையாது, போயிருவாரு. அவரால் போன் நடிச்சிட்டு போயிட்டே இருப்பாரு. அவருக்கு அவர் என்ன நாளைக்கு வந்து சோத்துக்கு ரோட்ல நிக்க போறாரு. அவன் கோடி கோடியா அவன் பால அழகா நாளைக்கே 2-3 டேட் புக் பண்ண ரெடியா இருக்கான். உங்களுக்கு தான் நஷ்டம். அந்த ஆளு செய்யணும் வரான், அந்த ஆளு போட்டு பாருங்க. ஓகே, இல்லன்னா அனுபவிங்க. ஓகே மக்களே. ஸோ நாங்க எங்களுக்குள்ள காரசாரமா விவாதம் பண்ணதுல வந்து மக்களோட கருத்து கணிப்பு இதுதான். ஸோ வந்து டிஎம்கே தொடரக்கூடாது. தொடர்ந்தா மறுபடியும் அதே குப்பை தான், அதே தான், அதே மழை தண்ணி தான், அதே நாத்தம் தான் தமிழ்நாட்டுல. ஸோ சென்னையே நாத்தடிச்சு கிடக்குது. ஸோ மக்களே வந்து சிந்திச்சு செயல்படுங்க. உங்களுக்கு ஒரு மாற்று வேணும்னா சத்தியமா அந்த மாற்று சக்தி யாருன்னா விஜய் தான். ஸோ மக்களே ஓட் பார் விசில் சின்னத்துல வாக்களிங்க, விஜய் ஜெயிக்க வைங்க. நன்றி. நேரத்து மேல பேச முடியா?